ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் குரு தமிழ். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சூப்பர்பான ஒரு ஃபீச்சர் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, எக்ஸலில் ஒரு ஷீட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ரீஜன் இல்லைனா நேமை பொறுத்து எப்படி மல்டிபிள் ஷீட்டுக்கு அந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த டேட்டாவில், அதாவது மெயின் ஷீட்டில் ஒரு வேல்யூவை என்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ரீதரன் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வேல்யூஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆட் ஆயிரும். ஸோ இதை எப்படி செய்கிறது, ஸோ ஆட்டோமேட்டிக்காக எப்படி டேட்டாவை ஒரு மெயின் ஷீட்டில் இருந்து சப்ஷீட்டுக்கு எப்படி ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள. சரி, ஃபஸ்ட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் ஒர்க் புக் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ கொடுத்துட்டு நியூ எக்ஸல் ஒர்க் புக் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே டெமோ காட்டுறதுக்காக ஒரு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் சேல்ஸ் டேட்டா வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை தான் நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு இதை அப்படியே கண்ட்ரோல் ஆல் கொடுத்துட்டு காப்பி பண்ணி நம்மளுடைய ஷீட்டில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போது இதை தான் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போக போகிறோம். ஸோ இதற்கு மெயின் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேம் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டேட்டாவை அடிஷ்னலாக சப்ஷீட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த டேட்டாவை ஒரு டேபிள் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. கண்ட்ரோல் ஆல் கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டி அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா கிரியேட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். மை டேபிள் ஹேஸ் ஹெடர்ஸ், இந்த ஆப்ஷன் எனேபிளாக இருக்கட்டும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டேபிள் க்ரியேட் ஆயிருச்சு. இதில் இந்த ஃபில்டர் பட்டன் அப்படிங்கிற ஆப்ஷனை எடுத்து விட்ருங்க. ஸோ நீட்டாக டேபிள் மாதிரியே தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரீஜன் வைஸ் வந்து ஷீட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஃபீல்டுக்கு வேண்டுமானாலும் நீங்கள் ஷீட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு சாம்பிள் ஷீட் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த சேல்ஸ் அப்படிங்கிற இந்த ஹெட்டரை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே காப்பி பண்ணி நான் பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதோட காலம் வித்தை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு ரீஜன் அப்படிங்கிற ஃபில்டர் தான் இங்கே வேணும். ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ டேபிளுக்கு ஒரு நேம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சேல்ஸ் டேட்டா அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே ரீஜன் அப்படின்னு போட்டுட்டு இந்த ரீஜன் இங்கே மல்டிபிள் டைம்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே யூனிக்காக வந்து கொண்டு வர போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஈக்குவல் டு கொடுத்துட்டு யூனிக் அப்படிங்கிறத போடுங்க. யூனிக் அப்படிங்கிறத போட்டுட்டு இந்த அரே அப்படிங்கிற இடத்துல இதை ஃபுல்லாக இப்படி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு இதோட யூனிக் வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லிஸ்ட் ஆயிரும். இப்போது இந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ட்ராப் டவுன் லிஸ்ட்டு வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு டேட்டாக்கு போயிட்டு ஜஸ்ட்டு டேட்டா வேலிடேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். இதில் லிஸ்ட்டு அப்படிங்கிறத எனேபிள் பண்ணுங்கள். தென் சோர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் ரீஜன் செலக்ட் பண்ணீங்க இல்லையா, ஸோ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியே செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா புதுசாக ஏதாவது ஒரு ரீஜன் ஆட் ஆச்சு அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ட்ராப் டவுனில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆகணும் இல்லையா. ஸோ ஜஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியே கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் என்டர் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் டவுனில் உங்களுக்கு நார்த் வெஸ்ட் எல்லாமே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போது இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஃபார்முலா போட போகிறோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா, சிம்பிளாக ஃபில்டர் ஃபார்முலா தான் போட போகிறோம். நிறைய பேர் பிவோட் டேபிளை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஷீட்டை வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை நீங்கள் ஒவ்வொரு டைமும் மேனுவலாக ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டியிருக்கும். பட் நீங்கள் ஃபில்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டைனமிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஷீட்ஸில் வந்து டேட்டா வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபில்டர் அப்படிங்கிற ஃபார்முலாவை போடுங்க. உங்களுக்கு அரே அப்படிங்கிற இடத்துல நீங்கள் டேபிளுக்கு நேம் கொடுத்தீங்க இல்லையா, ஸோ சேல்ஸ் டேட்டா அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ கமா கொடுத்துட்டு இன்க்ளூட் அப்படிங்கிற இடத்துல ஜஸ்ட் மெயின் ஷீட்டுக்கு போயிட்டு இந்த ரீஜனை ஃபுல்லாக வந்து இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கமா கொடுத்துட்டு இப்போது கமா கொடுக்கக்கூடாது, ஈக்குவல் டு கொடுத்துட்டு இதில் ஈக்குவல் டு கொடுத்துட்டு இங்கே நீங்கள் நார்த் அப்படிங்கிறத ட்ராப் டவுன் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த செல்லை ஜஸ்ட்டு இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த ஷீட் 2 அப்படின்றத வந்து ஜஸ்ட்டு வெறும் C2 அப்படிங்கிறது மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ க்ளோஸ் வந்து பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் அடிக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஸோ சேல்ஸ் ரீஜன் இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈக்குவல் டு கொடுத்துட்டு இதில் நீங்கள் இந்த C2 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஷீட் 1 அப்படிங்கிறத வந்து delete பண்ணிடுங்க. ஜஸ்ட்டு C2 அப்படிங்கிறது மட்டும் இருக்கட்டும். இப்போது மறுபடியும் இந்த ஃபார்முலாவை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்த், அதாவது இந்த ஃபில்டரை பொறுத்து டேட்டா இங்கே ஃபில்டர் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இதில் சவுத் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பாருங்கள். சவுத்துக்கு தகுந்த மாதிரி இந்த டேட்டா வந்துருச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு ஷீட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதை ரொம்ப சுலபமாக எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இன்சர்ட் அப்படிங்கிறதுக்கு போய்க்கோங்க. இப்போ பிவோட் டேபிள் அப்படிங்கிறத கொடுங்க. இதில் டேபிள் ஆர் ரேஞ்ச் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஜஸ்ட்டு அந்த ரீஜனை மட்டும் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே வந்து கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிவோட் டேபிள் உங்களுக்கு கிரியேட் ஆயிருச்சு. இந்த ரீஜனை தூக்கி ஃபில்டரில் விடுங்க. இப்போ கொடுத்ததுக்கப்புறமா இந்த பிவோட் டேபிள் அனலைஸ் அப்படிங்கிற டேபுக்கு போயிட்டு இந்த சைடு பிவோட் டேபிள் அப்படின்னு இருக்கும். இதில் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ ரிப்போர்ட் ஃபில்டர் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். அந்த ஃபில்டரில் இருக்கக்கூடிய எல்லா நேம்லையுமே ஒவ்வொரு ஷீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட் ஆயிரும். ஸோ இதில் பிளாங்க்கும் வந்திருக்கு. ஸோ பிளாங்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் வந்து பண்ணிடலாம். ஸோ இப்போது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட் வெஸ்ட்டு எல்லா ஷீட்டுமே க்ரியேட் ஆயிருச்சு. ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ எல்லா ஷீட்டுமே ரெடி ஆயிருச்சு இல்லையா. ஸோ இப்போ எல்லா ஷீட்டையும் இப்படி இந்த பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஷீட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் லாஸ்ட்டு ஷீட்டு எது வரைக்கும் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒரு ஷீட்டில் பண்ணக்கூடிய ஆக்ஷன் எல்லா ஷீட்லேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஜஸ்ட்டு இந்த ஃபில்டரை வந்து நம்ம டெலீட் வந்து பண்ணிடுறோம். ஸோ இப்போ நமக்கு ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஷீட் 1ல் நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த ஷீட்டை நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே கண்ட்ரோல், அதாவது காலம் பியில் வச்சுக்கிட்டு பேஸ்ட் வந்து பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஷீட்லேயுமே அந்த வேல்யூஸ் வந்து பேஸ்ட் ஆகிருக்கதை நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ அப்படின்னா இந்த சென்ட்ரல் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு இந்த ட்ராப் டவுனில் ஜஸ்ட்டு சென்ட்ரல் அப்படிங்கிறத வைங்க. அதே மாதிரி ஈஸ்ட்டுக்கு போயிட்டு ஈஸ்ட் அப்படிங்கிறத வைங்க. நார்த் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு நார்த் அப்படிங்கிறத வைங்க. சவுத்துக்கு சவுத்து கரெக்டாக இருக்குது. ஸோ வெஸ்ட்டுக்கு போயிட்டு வெஸ்ட் அப்படிங்கிறத வைங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டா எல்லாமே ஃபில்டர் ஆயிருச்சு. இப்போ ஷீட் 1 உங்களுக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா டெலீட் வந்து பண்ணிடலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் சவுத்துக்கு கீழே தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ சவுத்துக்கு கீழே பாருங்கள் எம்மா வரைக்கும் தான் இருக்குது. நான் இப்போது என்னுடைய நேமை ஸ்ரீதரன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு சவுத் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த வேல்யூவை அப்படியே ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் எந்த ஒரு ரெஃப்ரெஷ்மே பண்ணலை. ஜஸ்ட்டு சவுத்துக்கு கீழே போனேன் அப்படின்னா என்னுடைய நேம் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா மல்டிபிள் ஷீட்ஸில் அப்டேட் ஆகும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களை சால்வ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது எக்ஸல் குரு தமிழ். நம்ம எக்ஸல் குறித்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாமே உங்களை வந்து சேரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம்.